திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டாக்ஸல் ஆப். இந்த டாக்ஸல் ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வின் அப்படிங்கிற கான்செப்டில் ரன் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது டபுள் ஆகிறதுக்கு, அதாவது இந்த சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதில் எப்படி விளாடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து என்ன நம்பருக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எந்த நம்பர் வின் ஆக போதோ அதுக்கு நீங்கள் பெட் கட்டி உங்கள் அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வணக்கம், நான் ஆதி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏர்னிங்ஸ் வீடியோ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. கண்டென்ட் ரைட்டர், பிளாக் ரைட்டர், காப்பி ரைட்டர், எஸ்யூ ரைட்டிங், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, பிஹெச்பி டெவலப்பரு, வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பரு, ஜாவா டெவலப்பரு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சு ஒரு கம்பெனியே ரன் பண்ணலாம். பெரிய பெரிய ஆள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் சரௌண்டிங்லேயே கும்பகோணத்தெல்லாம் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் அனுப்புனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கம்பெனியோட வெப்சைட் படி அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் ஷோ பண்ணக்கூடாது. சரி, ஓகே, நம்பிக்கையான ஜாப்பு, விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். ஓகே, இதில் டேட்டா என்ட்ரி ஜாப்பு, கஸ்டமர் சர்வீஸ் ஜாப்பு, ஸோ வாய்ஸ் ஓவர் ஜாப்பு, யூடியூப் மார்க்கெட்டிங்கு, ஸோ எக்கச்சக்கமான ஜாப்பு. ஸோ இதில் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறதே தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வெப்சைட்டோட பேர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரூலான்சர். ஓகேவா, ட்ரூலான்சர் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பேர். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டேட்டா என்ட்ரி ஜாப், இப்போ எல்லாருமே தேடுறது டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ இதில் டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹவருக்கு $20 $3 வரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் நீங்கள், அதாவது சிம்பிள் தான், பவர் பாயிண்ட் கற்றுக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா $20 ஹவருக்கு, அதாவது 20 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த 20 ப்ராஜெக்டை சம்பாதிச்சு, அதாவது இது பண்ணிங்கன்னா $20 ஒரு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா $1750 கிட்ட கிடைக்கிது. ஸோ ரொம்ப ஒரு இது அந்த, அதாவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஜாப்லாம் இருக்குது. அதாவது டாக்குமெண்ட்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த ஜாப்லாம் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுமாதிரி ஜாப்லாம் இருக்கா என்னன்னு தெரியாது. இந்த ஒவ்வொரு ஜாபுக்கும் கீழே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஒரு இது, அதாவது நான் டேட்டா என்ட்ரி ஜாப்னு இல்லை, இதில் நிறைய ஜாப் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் தேடுற ஜாபை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இந்த வேர்ட்ப்ரெஸ் ஜாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் போட்டிருக்காங்க. அந்த டுட்டோரியல் நல்லா பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஒர்க் பண்ணி கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ சிம்பிள் தான். அதாவது என்ன ஜாபோ அந்த ஜாபு கிளிக் பண்ண போகிறீங்க, சென்ட் ப்ரப்போசல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தது பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூலான்சர் அப்படிங்கிற வெப்சைட்டோட நேமில் போய் ஜாயின் பண்ணிங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய அஃபிலியேட் லிங்க் இருக்குது, அது மூலிமா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ எனக்கு ஏதாச்சும் கமிஷன் வருதா கூட நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நான் இதுவரை செக் பண்ணல, நான் நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு அஃபிலியேட் கமிஷன் வருதான்னு கூட நான் கமெண்ட்லேயே சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து இண்டிவிஜுவலாக வந்து வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். கமெண்டில் கேட்டால் மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பிளாகில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. எதை தான் நீங்கள் சொல்லணும், இந்த ஜாபை பற்றி மற்றவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது. எதாவது சொல்லக்கூடாதுன்னா பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். ஏன்னா இந்த பேமெண்ட் ப்ரூஃபில் உள்ள ட்ரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் வச்சு இப்போ இந்த ஆன்லைனில் நிறைய இதெல்லாம் நடக்குது. அதனால் வந்து அதெல்லாம் காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க, நம்மளும் இது பண்ணி அவங்களுக்கும் ஒத்துழைச்சி கொடுத்தா தான் நம்மளுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நானும் இது பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இப்போ இந்தியாவுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் இந்தியான்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபரை ஓரளவு பார்த்திங்கன்னா இந்தியன் பீப்புள் தான், இல்லை ஸ்ரீலங்கன் பீப்புள் தான். ஸோ 2 பேருக்குமே இதை கம்பேர் பண்ணி பார்த்தப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் யார் யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்க, அதாவது இந்தியாவில் யார் யாரெல்லாம் என்னென்ன ஜாப் இருக்குது ரிலேட்டடில் உள்ளவங்களாம் டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்ததில் ஓரளவு எல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் டிசைனரு, லோகோ டிசைனரு, அப்புறம் இந்த கண்டென்ட் ரைட்டரு, அப்புறம் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன், இந்த கூகுள் ஆட்வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் நீங்கள் இது பண்ணுறது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதுலேயே சைட்லேயே கேட்டகரி இருக்குது. அதாவது என்னென்ன கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஜாப் வேணும்னு நீங்கள் அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுமாரி பிரித்து எடுத்துகிட்டு ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் கொடுத்துட்டு இவங்க எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி நீங்கள்
அதாவது சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதுமாரி கேட்க முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், சும்மா ஜஸ்ட் இது தான். ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிங்க. சைன்அப் எப்படி பண்ணுறதுனா, சைன்அப்னு மேலே பட்டன் இருக்கும், அது கொடுங்க. அந்த கூகுள் சைன்அப்னு மேலே இருக்கும், அது கொடுக்க வேணாம். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுங்கிறது உங்களோட ஃபாதர் நேம், அதாவது உங்களோட அப்பா நேம் கொடுக்கணும். ஒர்க் இமெயில் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட gmail.com, அதாவது ஜிமெயில் ஐடியை நீங்கள் இதில் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி உங்களோட மெயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டில் இப்படி இருக்காதுங்க. சொல்லிட்டு நல்லா கவனிச்சிங்க. உங்களோட டேஷ்போர்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுமாரி வரும். ஸோ அதனால் உடனே இது என்னடா இதுவாக வரல ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த மை ப்ரொஃபைலில் போய்ட்டு எல்லாத்தையுமே அப்டேட் நீங்கள் பண்ணணுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அபவுட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ ப்ரொஃபைலை வந்து 100% இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 ஹவராச்சும் இதுக்கு தேவைப்படும். ஸோ ஏன்னா இவங்க காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபைலாக பார்த்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதாவது வாட் கேன் யூடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, இது என்ன அப்படி கேட்டிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். அதிலே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஐ கேன் ரைட் த 500 வேர்டு, அதாவது 500 வேர்டுக்கு எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் நான் பண்ணித்தரேன், எனக்கு இவ்வளோ காசு தாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அதில் எழுதி இதில் வந்து பதிவு பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ காசு வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட காசு எவ்வளோ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு 500 வேர்ட்ஸு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறீங்க. அதுமாரி இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா இப்போ நான் இத்தனை பேஜுக்கு அடித்து கொடுத்தேன்னா இது எனக்கு இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட கிக்கை க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைவர்லாம் கிக்கை க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதே தான். ஸோ அதேமாரி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ப்ரொவைட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் ஒர்க்குன்னு இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்புறம் இந்த பிக் கேட்டகரி, அப்புறம் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா, அப்படி இல்லையே நீங்கள் ஏதாச்சும் ஒன்றா ஒரு கேட்டகரி தான் சூஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இருக்கோ அதை போடுங்க. இந்த கிராஃபிக்ஸ் லோகோ டிசைனிங்னா செம்ம வேகன்சி இருக்குது. அதில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சம்பாரிச்சிட்ருக்காரு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் கேட்டகரி, நான் எந்த ப்ரொஃபைலை ஏன் வந்து இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த ப்ரொஃபைல் கண்டிப்பாக மெயினு. ஸோ அதனால தான் இந்த ப்ரொஃபைல் இல்லைனா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ரொஃபைலில் வந்து அப்புறம் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த உங்களோட தனியாக போய்ட்டு உங்களோட ஸ்கில்லு, பிகினரு, உங்களோட அதாவது என்ன ஜெண்டரு, நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கரா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் பிகினரா, இல்லை இன்டர்மீடியட்டாக, இல்லை ரொம்ப அட்வான்ஸாக நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா. அப்புறம் அந்த ப்ரொஃபைல் டைட்டிலில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு போட்டிருங்க, இல்லைனா கண்டென்ட் ரைட்டர்னா கண்டென்ட் ரைட்டர், இல்லைனா லோகோ டிசைனரு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிஹெச்பி டெவலப்பர்னா பிஹெச்பி டெவலப்பர், இல்லை வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர்னா வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பரு. ஸோ அதெல்லாம் கொடுங்க. இந்த அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது ஒரு இன்டர்வியூக்கு போய் உங்களோட செல்ஃபை கொடுக்க சொன்னால் எப்படி கொடுப்பீங்களோ அந்தளவுக்கு இந்த அபவுட் யுவர் செல்ஃபில் எழுதுங்க. ஸோ அந்த கண்டென்ட் ரைட்டிங் இதில் அந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதாவது ப்ரொஃபைல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து நான் 2வது அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு டுட்டோரியலுக்காக காட்டுறேன். ஏன்னா கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணேன். $30 வரை தான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பேமெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து வாலெட்டுங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போவோம். ஃபஸ்ட்டு அதில் லீகல் நேம்னு கேட்கும். லீகல் நேமில் பேன் கார்டில் உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னோடய பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் கொடுக்க முடியாது, இதுதானே என்னோடய செகண்டரி அக்கௌண்ட்டு. ஸோ அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுக்கணும். பேன் கார்டு நம்பரு, அப்புறம் யூ ஹேவ் ஜிஎஸ்டி நம்பர்னு இருக்கும். அதை வந்து யாருமே அதை கொடுக்காதீங்க. டிக்கை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இவங்களே சொல்லியிருக்காங்க இவங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, இதை வந்து ஏதாச்சும் மிஸ்மேட்ச், அதாவது மிஸ்யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களாம் எதுவும் நாங்களாம் மிஸ்மேட்ச் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த வாலெட்டில் வந்து உங்களோட பேன் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பே அவுட் செக்ஷனில் போய்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு டேரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பேன் கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்போ ஆட் பண்ணுறீங்களோ அதுதான். அப்புறம் இந்த டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதுலேயும் நீங்கள் உங்களோட மணி ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒர்க் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். இந்த போஸ்ட் ப்ராஜெக்ட்டுன்னு மேலே தெரியுதா பச்சை கலர் பட்டன், அதை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் லோகோ ஒரு 10 லோகோ தேவைப்படுது அப்படின்னா இவ்வளோ இப்போ பைசாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இதுலேருந்து அவங்க வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ்ஸு.
ஸோ இந்த பே அவுட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து புதுசாக ஏதாச்சும் ஜாப்ஸை நீங்கள் தேடி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அதாவது என்னென்ன ஜாப்ஸ் பெண்டிங்கில் இருக்குன்னு தேடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மை ஜாப்ஸில் இருக்கும். அப்படி இல்லை நான் புதிய ஒரு ஜாப் ஒன்று தேட போகிறேன் எனக்கு என்னோடய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாரி அப்படின்னா, நீங்கள் இதுமாரி ஜாப்பை வந்து இதில் தேடிக்கலாம். இதில் சில ஜாப்லாம் அர்ஜென்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அதிகமான காசு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஜாப் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து தேடுங்க. நீட் டு கண்டென்ட் ரைட்டர் டு கிஸ், அதாவது ஃபைவரில் வந்து அவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டருக்கு ஒரு கிக்கு க்ரியேட் பண்ணணும். அதாவது ப்ரொஃபைலில் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கே நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, பட்ஜெட்டு 17 இது எழுதி கொடுக்கணும். $500 $500 அப்படின்னா எவ்வளோ வரும்? 3750 ரூபா வரும். ஒரு 3 மணி நேரம் இல்லை 3.5 மணி நேரம் இது பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் வந்து நீங்கள் நல்ல ஸ்கில்லாக இருக்கணும், அவங்க கேட்குற ரெக்யர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுமாரி பார்த்து பண்ணுங்கள். மேலே வந்து அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ காட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். அதை கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனிக்யூ டிஸ்கிரிப்ஷன் த மை கிக் த ஃபேவர் ப்ரொஃபைல், அதாவது ஃபைவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், மினிமம் 500 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், எல்லாத்துக்கும் 500 வேர்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இந்த ஜாபை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இதுமாரி பண்ணி எவ்வளோ பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்கலாம் வரும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் ப்ரொஃபைல் 100% வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு முறையில் சம்பாதிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும்னு அப்படின்னா கீழே கமெண்டில் தைரியமாக கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை ஹெல்ப் பண்ணுறேன். கமெண்டில் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எங்கடா இவன் எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க, நானே மறந்துட்டேன். ஸோ கம்ப்யூட்டர் ஹேங் ஆகினது. மேலே வந்து சென்ட் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரப்போசல் போகும், உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் ஜாபை வந்து ரிசீவ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாய்.